Hello friends, welcome to Biotown. So get set to hit a century in NEET UG 2022. ஸோ நீங்கள் NEET UG 2022 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிசம்பர் 26 2 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் யூஸ் த இன்வைட் கோட் பயோடவுன் டு அன்லாக் இட். அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிவ் கவரேஜ் ஆஃப் ஹோல் சிலபஸ் கிளாஸ் 11 கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 வந்து 10 பார்ட்ஸாக கவர் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 11 அண்ட் நெக்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 12. அது மட்டும் இல்லாமல் 10 ஃப்ரீ ஃபுல் லென்த் டெஸ்ட் இஸ் curated for NEET UG 2022 aspirants. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் டெஸ்ட்னாலே யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி காம்பேட் நடக்குது. இது எப்போனா 26th December ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 கிளாஸ் 13. ஸோ 45 minutesக்கு 28 questions. Alright. ஸோ செப்பரேட் கான்டெஸ்ட் இருக்குது ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 13. இது எல்லாமே curated by top educators. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ டூ ஜாயின் இன் ஆல் தீஸ் காம்பேட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? Yes, ma'am. Carbon cycle. 49% of dry weight in organism is carbon. 71% is found in dissolved oceans. One percent of total global carbon. 4 into 10 to the power 13 kilogram is what carbon is fixed in photosynthesis. Next, phosphorus cycle. Phosphorus is a major constituent of a biological element. So இது ஒரு important one mark. Phosphate rich feces. அது பேரு or deposited on land by birds. நெக்ஸ்ட் சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் மாதிரி பார்க்க போகிறோம். இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அதோடு முடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? Ecosystem services. ராபர்ட் கான்ஸ்டன்சா, ஓகேவா? ராபர்ட் கான்ஸ்டன்சா அவரும் அவர் டீமும் என்ன சொன்னாங்கன்னா யூஎஸ்ல $33 பில்லியன் பர் இயர் செலவாகுமா அட்மாஸ்பியர் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம காசு அஸ்யூம் பண்ணோம்னா, ஓகேவா? அவுட் ஆஃப் த டோட்டல் காஸ்ட் சாயில் ஃபார்மேஷனுக்கு ஒரு 50%, நியூட்ரியன்ட் சைக்கிளிங், ரீக்ரியேஷன் அதுக்கு 10%, ஹேபிட்டாட் ரெகுலேஷன்
and climate regulation. அது ஒரு 6% each. ஸோ இப்படி கொடுத்தோன்னா $33 billion வரும். ஓகேவா? எர்த் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது எல்லாத்துக்கும் நம்ம காசு வச்சோம்னா. ஸோ இது யார் பண்ணானா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்? ராபர்ட் கான்ஸ்டன்ஸா எட்டால். ஓகேவா? ஸோ இது பண்ணார். அவ்வளோதான். இந்த சாப்டர் பெருசாக எதுவும் இல்லை. யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் 2 mark கொஷின். ஸோ எந்த மாதிரி எல்லாம் 2 marks கேட்டிருக்காங்கன்னா, சரி, என்ன ஆன்சர்? நேச்சுரல் ரிசர்வாயர் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து ராக். சரியா? நெக்ஸ்ட் when man eats fish. ஓகேவா? நம்ம ஃபிஷ்ஷை சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட ஃபிஷ்ஷை வந்து ஜூ பிளாங்டன் சாப்பிட்ருக்கு. சரியா? அதாவது ஃபிஷ்ஷு ஜூ பிளாங்டன் சாப்பிட்ருக்கு, அந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்ருக்கோம். ஓகேவா? அப்போது இந்த ஃபுட் செயினோடைய ப்ரொடியூசர் யாருன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஃபிஷ். பிரைமரி ப்ரொடியூசர். எப்படி ஃபிஷ்ஷு ஆட்டோட்ராஃபா பிரைமரி ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கு? ஃபைட்டோபிளாங்க்டன். ஒன்று ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் ஆன்சர்ல இருக்கும், இல்லை ஸ்மால் பிளான்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின். நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷே ஜூ பிளாங்க்டன் தான் சாப்பிடுது. அப்போனா அந்த ஜூ பிளாங்க்டன் எதை சாப்பிடும்? கண்டிப்பாக ஃபைட்டோ பிளாங்க்டனை தான் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரி, இதை மேட்ச் பண்ணு. டாஃப்னி இருக்கியா? டாஃப்னி இல்லையா? மேம் இருக்கா மேம். மேட்ச் பண்ணு பார்ப்போம். ஏர்த்வம் என்னது இதுல? நாளத்துல நேட்டாலிட்டி மேம். என்னது? நேட்டாலிட்டிக்கும் ஏர்த்வம்க்கும் என்ன சம்பந்தம் டாஃப்னி? சரி, சஜீவ் மேம், நீ சொல்லுப்பா. பயோனியர் ஸ்பீசிஸ். இது வந்து இருக்கலே டெட்ரிவோர். டெட்ரிவோர் மேம். இங்க பாரு, இதுதானே அழுக்கு, கெட்டு போனது, டெட் அண்ட் டீகேட் மேட்டர் எல்லாம் சாப்பிடுது. அவங்க பேர் தானே டெட்ரிவோர். அப்போ ஏர்த்வம் டெட்ரிவோர் தானே. சக்சஷன் தானே பயோனியர் ஸ்பீஷீஸ் நம்ம சொல்லி கொடுத்தோம்ல. Ecosystem service, pollination, population growth, natality. ஈகோசிஸ்டம் சர்வீஸ் வேற எதுவுமே இல்லை. நம்ம என்ன பார்த்தோம்? நேச்சர் பண்றதெல்லாம் நம்ம பண்ணோம்னா
நிறைய செலவாகும். பாலினேஷன் நேச்சர் பண்றது. ஸோ பாலினேஷன். vertical distribution of different species பேர் என்னது? இப்பதான் நம்ம பார்த்தோம். vertical distribution of different species. என்னது? stratification பார்த்துமா? இப்பதான் எழுதி போட்டேன். சரி, இந்த ஆப்ஷன் தரேன், அக்ஷயா சொல்வா. இதுல எதுக்கு செகண்டரி சக்சஷன் நடக்கும் அக்ஷயா? newly created pond. New created pond. ஏன்? அப்ப பிரைமரி சக்சஷன் நியூலி கிரியேட்டட் பாண்ட்ல நடக்காதா? பிரைமரி சக்சஷனுக்கும் செகண்டரி சக்சஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹசீனா? Yes, ma'am. என்ன ஹசீனா நீயே சொல்ல மாட்டேங்கிற? சக்சஷன்னா என்ன பசங்களா? ஒன்னு உருவாக்குறது மேம். சரி, சூப்பர். அப்போ பிரைமரி சக்சஷன்னா என்ன அர்த்தம்னா, காலங்காலமா நம்ம கிட்ட ஃபாரஸ்ட்லாம் எப்படி உருவாச்சு? அதுவா புசுக்குன்னு ஒரு நாளைக்கு நிறைய செடி கொடியோட வளர்ந்துருச்சு அனிமல்ஸோட. இட் டுக் thousands and thousands of years to create a forest. கரெக்டா? எடுத்தோடனே ஃபாரஸ்ட் வளர்ந்துருக்குமா? எடுத்தோடனே ஃபாரஸ்ட்ல புலி வந்திருக்குமா? இல்ல. கரெக்டா? It would have taken many years. First குட்டி குட்டி பிளாங்டனா ஸ்டார்ட் ஆயிருக்கும். குட்டி தண்ணியில குட்டியோண்டு ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து ஒரு குட்டி ஹர்பு, அதுக்கப்புறம் ஷ்ரப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டால் பிளான்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீஸ், அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி எடுத்த உடனே சிங்கம் புலியெல்லாம் வந்திருக்குமா? குட்டி குட்டி ஜூ பிளாங்டன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பக்கு, பீட்டில், அதுக்கப்புறம் ஃப்ராகு, பிரைமரி ப்ரொடியூசர், கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது பேர் என்னது? பிரைமரி சக்சஷன். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, செகண்டரி சக்சஷன் எப்போ நடக்கும்? அப்போ பிரைமரி சக்சஷன்ல ஒன்னு ஏதாவது அழிவு ஏற்பட்டுச்சுன்னா தான் செகண்டரி சக்சஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோடைய ஃபயர். இப்போ சப்போஸ் அது எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தானே செகண்டரி சக்சஷன் திருப்பி ஒன்று உருவாகும். அப்போ இதுல என்ன ஆப்ஷனா இருக்க முடியும்? டீக்ரேடட் ஃபாரஸ்ட் தானே. Degraded forest.